உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புதன் ப்ளஸ் சூரியன் இணைவு, இவர்கள் இணைந்து நிற்கக்கூடிய இடம் மகரத்தில், அதுவும் குறிப்பாக பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சரியாக 16 நாட்கள். இந்த காலகட்டம் இந்த இரு கிரகங்கள் இணையும் பொழுது நிபுணன் யோகம் சொல்லுவோம். இந்த யோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக உங்களது இந்த ராசியினுடைய அமைப்பு, இந்த கிரக அமைப்பு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்னா, பொதுவாகவே கன்னிராசினா சொல்லணுமா, பர்ஃபெக்ட். இவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எது செய்தாலும் ஒரு அற்புதமான தனித்துவத்துடன் இறங்கி மற்றவங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் தாண்டி தன்னுடைய இலக்குகள் அருமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதனுடைய ரிசல்ட் அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, அதே போல் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒன்று செய்து கொடுக்கணும், ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா எனக்கு அந்த ரிசல்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், அதில் சின்ன சின்ன குறைகள் மற்றவங்க கணக்கு தெரியாது, அது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு, ஏன் ஒரு துணி உடுத்துறதுல இருந்து ஒரு பொருள் வாங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவ்வளோ தெளிவாக எதிர்பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புத்திசாலிகள் மட்டும் கிடையாது, எதையுமே அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்க. அட்வான்டேஜ், தைரியம், துணிச்சல். 3ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் இல்லையா? அப்போது தைரியம், வீரியம் அதிகம், போல்ட்னஸ் அதிகம். எந்த இடத்துக்கு எங்கே போனாலும் பயப்படாமல் பேசுவீங்க. பழமொழி சொல்லுவாங்க, மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே கணமும் இல்லை, பயமும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. எந்த தப்பு தவறு உங்ககிட்ட இல்லை. ஆனால் பிரச்சனையே அதுதான், நீங்கள் எவ்வளோ யதார்த்தமாக இருக்கிறீங்களோ, உண்மையை இருந்தீங்களோ, அதனால தான் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், எவ்வளோ சரியாக நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களுடைய அப்படியே ஆப்போசிட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிக்கல்களை சந்தித்தவங்க பல பேர். ஏன்னா அது வாழ்க்கை ரீதியிலையும் சரி, நம்பன காரியமும் சரி, திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் பல எஸ்டிமேட்டுகள் எதுலேயுமே நாம் இப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அது எல்லாமே இங்கே அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ இது எல்லாமே பார்க்கும் பொழுது பயங்கரமான மன உளைச்சல். அப்போது இது எல்லாத்தையும் மீண்டும் நீங்களே சரி செய்து அதை அழகுபடுத்தி கொண்டு வந்து மறுபடியும் ஒரு நல்ல லெவலில் உட்கார வச்சு அதை அழகு பார்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார். அப்போது உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பர்ஃபெக்டானது, உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதே போல தான். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்கள் பஞ்சம சனி ஒரு புறம், அர்த்தாஷ்டம சனி ஒரு புறம், இதெல்லாம் 5 வருஷம் இதுலேயே உங்களுக்கு பலவிதமான சிக்கலுக்கால கடந்த 5 வருஷம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எது எடுத்தாலும் தோல்விகள், எது எடுத்தாலும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வெற்றிக்கு கொண்டு வந்தாலும் 10 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கினாலும் அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், பாடுபடுறேன், பட்ட பாடுக்குண்டான பலன் இங்கே இல்லை, என்னன்னு தெரியலை. என் முயற்சிகளில் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதிர்ஷ்டம் என்னை விட கம்மியாக உழைக்கிறான், என்னை விட கம்மியான ஒரு முயற்சிகளோடு இருக்கக்கூடியவன், எந்த திறமையும் டேலண்ட்டும் இல்லாதவங்க இன்னைக்கு டாப் லெவலுக்கு போயிட்டாங்க, எங்கேயோ இருக்காங்க. அப்போது எல்லா முயற்சிகளும் திறமை இருந்து உங்களுடைய திறமைகள் மற்றவங்க பயன்படுத்தி அவங்க வளர்கிறாங்களே தவிர நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க. அப்போது இங்கே என்ன ஒரு விஷயம்னா, கடந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு
நெகட்டிவாக தான் இருந்தது. அந்த நெகட்டிவால் என்ன ஆயிடுச்சுன்னா தொழில் ரீதியிலையும் பிரச்சனை, தொழில் ரீதியிலையும் சரிவுகள், மன உளைச்சல்கள். எவ்வளோ சம்பாரிச்சாலும் இன்றைக்கி பார்க்கும் பொழுது நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா போயிடுச்சு. நம்மக்கிட்ட வேலைக்கு இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் வாங்கிட்டு போகக்கூடிய அந்த தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறது ஒரு யுகமாக இருக்குது. தாண்டிட்டால் போதும், எங்கே இமேஜை இழந்துருவோமோன்ற குழப்பம், எங்கே மரியாதை இழந்துருவோமோன்ற குழப்பம், தன்னை விட தகுதி இல்லாதவன், எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவன் கூட நம்மளுக்கு எதிரில் நின்று விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை. இதெல்லாம் பார்க்க போனால் இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். காரணம், ஒரு புறம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்பு அமையுது. யாருன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நடக்காத வேலையை முடித்து அடுத்த இலக்குக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அப்போ இந்த புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இதை நிபுணன் யோகம். இந்த நிபுணன் யோகமாகப்பட்டது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு அழகாக வெளியில் வருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. இதனுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் அற்புத மேன்மைகள் கொடுக்கக்கூடிய காலமாக இது அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் பலவிதமான மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. அது மட்டுமல்ல, செய்த வேலையே இழக்கக்கூடிய சூழல் சிலருக்கு. இன்றைக்கி வேலை இழந்து குடும்ப வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை ஒருபுறம். அதையும் தாண்டி இன்றைக்கி செய்கிற வேலையில் நாம் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை. சிலருக்கு ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க, இந்த ரிமார்க்கால அந்த ப்ரொமோஷன் அப்படியே நிற்கும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத நிலை. இது எப்போ சரியாகும்? இதற்கு வழி பிறக்குமா? ஏன் எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஏன்னாங்க இந்த 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 கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே எப்படின்னா வேலையும் அழகாக பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. பட் அது என்னவோ தெரியல, எனக்கு இல்லை அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மற்றவங்களுக்கு இருக்குது. கம்பெனியை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கும். ஆனால் இங்கே அதற்குண்டான ஆதாயம் இல்லை. அப்போ அந்த ஆதாயம் இதுக்கு மேலே கிடைக்கும். மூவ் பண்ணுங்க. இதுக்கு மேலே அதுக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அருமையாக நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. இந்த தருணத்தில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மூவ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப நஷ்டங்களை தான் சந்திச்சிங்க, ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆதாயத்தை சந்திக்க போகிறீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் அமையும். மூவ் பண்ணுங்க. மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்த பிரச்சனைகளால் குடும்ப ரீதியிலையும் பல சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. அந்த குடும்ப ரீதியில் இருந்த சிக்கல்கள் எப்படின்னா எல்லாமே ஒரு சலிப்பு, சங்கடங்கள், வெறுப்பு, வேதனைகள். இது சாதாரணமாக ஆரம்பித்த பிரச்சனை கடைசியில் பிரிவுகள் ஆகிடுமோ, குடும்பம் சிதறி போயிடுமோன்ற பயம் தரக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகிட்டீங்க. கண்டிப்பாக அதை விட்டு நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வெளியில் வருவீங்க. இன்னும் சில கன்னிராசி பெண்களுடைய வாழ்க்கை ரீதியில் பலவித மன உளைச்சல், மனக்குழப்பங்கள், தான் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையலையே, நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்றும். இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு சம்பாரித்து கொடுக்கலாலும் பரவாயில்லை, என்னுடைய முயற்சிகளும் என்னுடைய சம்பாத்தியத்தை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதும், நல்ல இலக்கை நோக்கி போகலாமே, எதுக்குமே இங்கே வழி இல்லையென்ற அளவுக்கு ஒரு வேதனைகள். ஆக இந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய தருணமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும். மேற்கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் செய்தீங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரீதியிலும் பல சிக்கல்கள், இன்றைக்கி ஆரோக்கிய ரீதியிலும் பல விதமான பிரச்சனைகள், இன்னும் சிலருக்கு வேலை சார்ந்த ரீதியில் குழப்பங்கள், திருமண வாழ்க்கையை அமைச்சு திக்கு கொண்டா சிதறி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிடுச்சு என்ற வேதனைகள். இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமான்னு நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த தருணங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு முடிந்தவரை உங்களது வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் முயற்சிகள் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து அழகாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும். மேற்கொண்டு உங்களது ஆரோக்கிய ரீதியில் பல விதமான பிரச்சனைகள் சந்திச்சிங்க. குறிப்பாக நரம்பு சார்ந்த ரீதியில்
சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. அதை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எதுவுமே கண்ட்ரோல் கிடைக்கல. எது எடுத்தாலும் அது ட்ராப் ஆகுது. எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கு காரணமே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. இது ஏதாவது தீர்வுக்கு வருமா அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா கழுத்திலிருந்து இந்த கை, அதே நேரத்தில் சிலருக்கு இடுப்பிலிருந்து கால் வரைக்கும், குறிப்பாக முதுகு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் சிலருக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த பாதிப்புகள் ரீதியில் ஏதாவது ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே சிலருக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு கரெக்டான ஒரு இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி ரிலீஃப் ஆகிடுவீங்க. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் மண், மனை, பூமி சார்ந்த ரீதியில் நான் ஒரு 4 சென்ட் இடமாவது வாங்கி எனக்குண்டு ஒரு வீடு அமைப்பேனா, இது வரைக்கும் நானும் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், எதுக்குமே வழி கிடைக்கலன்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைச்சு வரும். மேற்கொண்டு இருக்கிற பூமி ரீதியில் கட்ட வீடு பாதியில் நிற்குதே, அதற்கு வழிகள் மீண்டும் பிறந்து நான் ஒரு சரி செய்து மீண்டும் வர முடியுமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100% அருமையாக உங்களுக்கு அமைச்சு வரும். கவலைகள் பட வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% நன்மைகள் அடைவீங்க. மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் அது கடந்த காலகட்டங்களில் மருத்துவ ரீதியில் எவ்வளவோ செலவினங்கள் செய்தும் உடல் ஆரோக்கியம் ஒரு தெளிவாகலை என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். அதே போல பென்ஷன், ஊதிய சம்மந்தப்பட்ட வருமான சார்ந்த ரீதியில் நிலுவைத் தொகை இது வரலை, இதெல்லாம் வருமா, கரெக்டான பென்ஷன் நமக்கு மீண்டும் கிடைக்குமான்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்கள் ரீதியில் பலவிதமான சிக்கல்களை சந்திச்சிங்க, மன உளைச்சலை அடைச்சிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தீங்க. ஆனால் இந்த குறுகிய காலகட்டங்களில் பார்த்தா நீங்கள் நினச்சி பார்க்காத சில மன உளைச்சல் மட்டும் இல்லை, சில அவமானங்களையும் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. பட் அது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கவலைகள் வேண்டியதில்லை. ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே திருமணத்திற்கு முயற்சி செய்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் ட்ராப் ஆனவங்க பல பேர் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் பலப்படுத்தினீங்கன்னா காரணமே இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் நடந்த தோல்விகளும் சோதனைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்று இணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். புத்திரபாகியம் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் புத்திரபாகியம்ன்றது எங்களுக்கு அமையவே இல்லை. ஏனே தெரியலைங்க. அது மருத்துவ ரீதியிலையும் முயற்சி செய்தோம், மாற்றம் இல்லை. தெய்வ ஆன்மீக வழிபாடு ரீதியிலையும் எந்தவித ஒரு மேன்மையும் எனக்கு இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது அமையும். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு வெற்றியினுடைய முதல் படியாக பலமான ரீதியில் அமைச்சு வரும். முயற்சிகள் பண்ணுங்க, 100% வெற்றிகள் கிடைக்கும். உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, இது செய்தாலும் ஒத்து வராது, இப்படி நெகட்டிவ் தாட்டில் பேசக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை காதில் போட்டுக்காதீங்க. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கே வளர்ந்துருவீங்களோ, எங்கே வளர்ச்சி ஆயிடுவீங்களோன்ற உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போது நல்லதை நினச்சி நல்ல நோக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் துரோகத்தை நினைக்காம தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நடந்த தோல்விகளையும் நெகட்டிவையும் நினச்சி கிடைக்கிற பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணுங்கள், வெற்றிகளை சந்திப்பீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. ஆக இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான பொற்காலமாக அமையும். இந்த அமைப்பு எல்லாமே கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் சொன்ன பலன்கள் மட்டுமே. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது, திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இங்கே கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, வலுவிழந்து இருக்கின்றது தெரியும். அப்போது இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுத்து அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆக உங்களுடைய
ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க. நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்பீங்க. கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.